தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. முடிவு சமீபமாயிற்று. 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இன்றைய சமூகம் ஜெபிப்பதற்கு மனமற்றவர்களாயிருக்கின்றனர். ஜெபமுள்ள வாழ்வு நிச்சயம் ஜெயம் பெறும். ஜெபிப்பவர்களை எந்த மனித கண்ணியும் பிசாசின் சூழ்ச்சியும் தொடவே முடியாது. எனவே தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று கூறுகிறார். ஜெபம் என்பது என்ன? அப்பாவிடம் ஒரு பிள்ளை தனது பாரங்களையும் தேவைகளையும் எப்படி பேசுகிறதோ அதுபோல நம்மை படைத்த, நம்மை தாயின் கருவிலை உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்து உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துள்ள நமது பரம தகப்பனிடம் பேசுவதுதான் ஜெபம். மனிதர்களிடம் நமது தேவைகளை பேசினால் குறி கூறி திரிவார்கள். ஆனால் பரம தேவனிடத்தில் கூறினால் அவர் உடனே நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே ஜெபிப்பதற்கும் அப்பாவோடு பேசுவதற்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். காரணம், இனி காலம் செல்லாது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அவர் நம் இருதயமாகிய வாசலை தட்டி கொண்டே இருக்கிறார். என் மகனே, மகளே, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன் என்று தாகத்தோடு நம் அருகில் நிற்கிறார். நம் இருதயத்தில் உள்ள வேண்டாத கசப்புகள், போட்டி, பொறாமை, பழிவாங்கும் தன்மைகள், மற்றவர்களை துணிகரமாய் குற்றம் சாட்டும் தன்மைகள், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவர், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகள் குறை கூறி நடக்கும் அன்பற்ற தன்மையை மாற்றி சாத்தானுடைய குணங்களை நம்மிலிருந்து விலக்கி அன்பின் ஆண்டவரை தரித்து கொள்வோம். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். எவ்வளவு பெரிய நற்குணங்கள் கொண்ட அன்பை தரித்து கொள்ள இப்பொழுதே ஜாக்கிரதையாய் அன்பின் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது என்று சொன்ன தேவன் நம்மை ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக மாற்றுவார். ஆமேன்.